சக்தி விகேவை பார்க்கறதுக்காக அவசரமா போய்கிட்டு இருக்காரு கார்ல. ஜனனி சொல்றாங்க, இந்த ராவணன் சும்மா இருல்ல, உன்னை ஃபாலோ பண்றதுக்காக ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கான், உன்னை ட்ராக் பண்ணணும், உன் கதையை முடிக்கணும்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருந்தான். இதை கேட்டு நான் ஆடி போயிட்டேன் சக்தி, தயவு செய்து நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்றாரு சக்தி. இல்லை சக்தி, நானும் உன் கூட வரேன், தயவு செய்து உன் லைவ் லொக்கேஷன் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணி விடுறாரு. சக்தி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு லாரி வந்து சக்தியோட காரை அட்டாக் பண்ணுது. சக்தி அப்படியே நில குலைஞ்சு போறாரு. சக்தி உயிரோடு இருக்கானா இல்லை போய் சேர்ந்துட்டானான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த லாரி டிரைவர் கீழே இறங்கி வராரு. பார்த்தா சக்தி மயக்கத்தில் தான் இருக்காரு. அவரை வெளியே இழுத்து போட்டு ராவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சார், இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், இவன் கதையை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம் வேணாம் வேணாம், அவங்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த விகேன்றவன் எங்கே இருக்கான்னு சொல்லி அவனை சொல்லுங்க. அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த சக்தியோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார், நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பக்கத்திலே எங்கேயாவது வச்சு விசாரிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். இந்த பக்கம் ஜனனி சக்தி இருக்கிற இடத்துக்கு ட்ராக் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்டோவில். என்னது இது, சக்தி அந்த இடத்துக்கு போகாமல் எங்கேயோ டைவர்ட் ஆகிருக்கான், இங்கேருந்து வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிருக்கானே அப்படின்னு சொல்லி லைவ் லொக்கேஷனை அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ராவணன் சக்தி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. போட்டு அடிக்கிறாரு. ஏய், எங்கடா வச்சுருக்க, அந்த வீக்கேவை எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. நீ மட்டும் உண்மையை சொல்லலை, உன் ஜனனி உயிரோடே இருக்க மாட்டா, இப்போவே அவளை ஆளை வச்சு தூக்கி கதையை முடிச்சிடுவேன் அப்படின்னு பயம்படுத்துகிறான் ராவணன். வேணாம் வேணாம், ஜனனி எதுவும் பண்ணாத, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. நீ என்னை சும்மா விட மாட்டியா, இப்போ நீ என் கண்ட்ரோலில் இருக்க, நீ என்னை என்ன பண்ண முடியும்? நான் அந்த ஜனனியை போட்டு தள்ளதுக்கப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. அந்த வீக்கே முக்கியமா இல்லை ஜனனி முக்கியமா, இப்போவே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். இப்போ என்ன, உனக்கு அந்த வீக்கே எங்கே இருக்கான்னு தெரியணும் அவ்வளோதானே, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுங்கடா இவனை காரில் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு ராவணன். அப்போ ஜனனிக்கு அதை மறுபடியும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன, மறுபடியும் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது லைவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஏறி அந்த லொக்கேஷனை ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் கரெக்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், ஒரு வேளை கார் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிருக்குமா? அப்படி பிரேக் டவுன் ஆகிருந்தாலும் நம்ம வர வழியில் தெரிஞ்சிருக்குமே, எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க. இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அலர்ட்டாக வராங்க. இந்த பக்கம் சக்தி ராவணன் எல்லாரும் வீக்கே இருக்கிற இடத்துல போய் இறங்குறாங்க. இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், நீ ஏன் கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி போய் கதவை தட்டுறாரு. ஆனால் அந்த டாக்டர் கதவு திறக்கவே இல்லை. கதவை ஃபோர்ஸாக தட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனால் அந்த டாக்டர் கதவு திறக்கவே இல்லை. ஏ சக்தி, வாய்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். உடனே சக்தி, நான் தான் டாக்டர், கதவை திறங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கொடுக்குறாரு. அப்புறமா அந்த டாக்டர் கதவை திறக்கிறாரு. முதல்ல சக்தியை பார்த்த உடனே சந்தோஷமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடியே ஒரு கும்பல் நுழையிறத பார்த்துட்டு பயந்து போகிறாரு. அப்போ அந்த டாக்டரையும் சக்தியும் கீழே தள்ளி விட்டுட்டு அந்த கும்பல் வீக்கே இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க. டேய், அந்த வீக்கையை தூக்கி காரில் போடுங்கடா அப்படின்னு சொல்கிறான் ராவணன். இதை பாரு, அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. அதுக்கு ராவணன் சிரிக்கிறான். என்ன, எதுவும் பண்ணக்கூடாதா, என்ன எனக்கு ஆர்டர் போடுறியா, முதல்ல உன் உயிர் உங்ககிட்ட இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கையில் துப்பாக்கி எடுத்து சக்தியை நோக்கி நீட்டுறான். இங்கே பாரு, நீ கேட்ட வீக்கேவை விட்டுட்டல்ல, அப்புறம் எதுக்கு என்னை கொலை பண்ண பாரு அப்படின்னு கேட்குறாரு சக்தி. பின்ன உன்னை உயிரோடு விட சொல்கிறியா? இங்கே நடந்தது எல்லாம் ஏதாவது வீடியோ ஆடியோ ஏதாவது எடுத்துகிட்டு போய் ஆதி குணசேகரன் கிட்ட போட்டு காட்டலான்னு பார்க்குறியா? உன்னை உயிரோடு விட்டால் தானே அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சுடுறதுக்கு போகிறாரு. அப்போ கரெக்டாக ஜனனி அந்த இடத்துக்கு வராங்க. ராவணனை பின்னாடி இருந்து தாக்கி அந்த துப்பாக்கியை பிடுங்குறாங்க. அப்புறம் சக்தி கூட போய் நின்றுக்கிறாங்க. ராவணன் கையை தூக்கு அப்படின்னு சொல்லி கையை தூக்க வைக்கிறாங்க. இதை பாரு, அசையாத, இப்போ வீக்கே எங்ககிட்ட வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அப்போ பின்னாடி இருந்து அடியாளுங்கெல்லாம் ஓடி வராங்க. அப்போ ராவணனை காப்பாற்றுறதுக்காக பார்க்குறாங்க. யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, இவனை சுட்டு பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. டேய், அங்கே இருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். அவங்களும் பின்னாடியே போய் நிற்கிறாங்க. வீக்கேவை தூக்கி கீழே போட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீக்கேவை தூக்கி கீழே வைக்கிறாங்க.
இப்ப அந்த கார்ல ஏறி எல்லாரையும் போக சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடியாட்களும் அந்த கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜனனி ராவணன துப்பாக்கி முனையில வச்சு வெளிய போறாங்க. "ஏய் வேணாம், நீ தப்பு பண்ற ஜனனி" அப்படின்னு சொல்றாங்க ராவணன். "யாரு தப்பு பண்றது? நீயா நானா? இப்போ விகே முழிச்சு சொல்லப் போற உண்மையில உன்னுடைய எல்லா விஷயமும் வெளிய வரப்போகுது. தர்ஷினிய என்ன மிரட்டி வச்சிருக்க? எதுக்காக மிரட்டி வச்சிருக்க? அவ எதுக்கு பொய் சொல்றா? எல்லா விஷயமும் வெளிய வரப்போகுது. எங்களோட வீட்ல உன்னோட ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுது. விகே கண்ண முழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி விகே கிட்ட போறாங்க எல்லாரும். "விகே, விகே எழுந்துருங்க" அப்படின்னு சொல்லி டாக்டர் பேசுறாரு. விகே கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. "என்னாச்சு? ஆல்ரைட்? இப்போ ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆ" அப்படின்னு கண்ண ஆட்டுறாரு விகே. ஜனனி அவங்க கூட்டிட்டு வந்த ஆட்டோல விகேவை ஏத்த சொல்றாங்க. சக்தியும் டாக்டரும் சேர்ந்து விகேவை ஏத்துறாங்க. "சக்தி நீயும் ஏறு ஆட்டோல, நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராவணன் "ஷிட்! ஷிட்!" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ எஸ்கேப் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடியாளுக்கு கால் பண்ணுறான். "டேய் ஒரு ஆட்டோ வருது பாரு, இப்போ நீங்கள் போன வழியில் ஒரு ஆட்டோ வருது, அங்கேயே இருங்க, அவங்கள பிடிங்க, அவங்கள உயிரோட விடாதீங்க" அப்படின்னு சொல்கிறான். "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வழியில். ஆனால் ஜனனி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. இப்போ போன வழியே திரும்பி போனால் நிச்சயமாக அவன் ஏதாவது பண்ணுவான், அதனால் ஏதாவது ஷார்ட்கட்டில் போங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷார்ட்கட்டில் போக ஆரம்பிக்கிறாரு ஆட்டோக்கார். ஷார்ட்கட்டில் போய் சிட்டியை போய் சேர்ந்துடுறாரு. "ஆ இன்னும் வரவே இல்லையே சார், அந்த ஆட்டோ வரவே இல்லையே" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடியாட்கள். "ஏய் என்னடா சொல்கிறீங்க, சரி கார் எடுத்துகிட்டு இங்கேயாவது வாங்கடா" அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். அப்போ கார் எடுத்துகிட்டு வராங்க. காரில் ஏறி கிளம்புறாரு. ஐயோ அவங்கள மிஸ் பண்ணிட்டோமே, இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போனாங்கன்னு தெரியலையே, ஐயோ அந்த ஆதி குணசேகரன் வீட்டுக்கே போயிட்டாங்களா, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காரில் லக்ஷ்மணன்கிட்ட பேசிக்கிட்டே போகிறான். "லக்ஷ்மணன் நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், அந்த ஜனனியும் சக்தியும் ஜெயிக்க விடக்கூடாது, அந்த ஆதி குணசேகரன் குடும்பத்தை தப்பிக்க விடக்கூடாது. இவங்க 2 பேரும் ஜெயிச்சாங்கன்னா அவங்கெல்லாம் ஜெயிச்ச மாதிரி, அந்த முட்டாளுங்களுக்கு அது தெரியக்கூடாது, என்னை யாருன்னு தெரியக்கூடாது, நான் என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லி அப்படியே துடியாக துடிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஜனனியும் சக்தியும் விகேவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. "ஹேய் யார் இவன், எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வர" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கதிரு. அப்போ தர்ஷினி வெளியே வராங்க. "இவனா இவனா" அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. "ஏய் தர்ஷினி யார் இது" அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. "இவன் தான் என்னை கொல்ல வந்தான், இவனை தான் அந்த ராவணன் கொலை பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ராவணன் தம்பி சுட்டது இவனையா, டேய் ஏன் பொண்ணையா கொலை பண்ண வந்த அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு ஆதிகுணசேகரன். "போத நிறுத்துங்க, இவனை சுட்டது அந்த ராவணன் தான், ஆனா தர்ஷினியை சுட சொன்னதும் அந்த ராவணன் தான்" அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. "இதுக்கப்புறமா தர்ஷினி நீ எந்த உண்மையும் மறைக்காத, எல்லாத்தையும் சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. தர்ஷினியும் நடந்த உண்மை எல்லாத்தையும் குடும்பத்துக்கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு குடும்பமே ஆடி போய் நிற்கிது.